சொந்த தொழிலில் அடிமை வேலை பார்ப்பாங்க. அதிசயமாக இருக்குல்ல. அவங்களுடைய கம்பெனியில் சித்தப்பா பெரியப்பா கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட இவங்க வேலை பண்ணுவாங்க. இப்போ இவங்க தான் அதோட கோர் பர்சனாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உதாரணம் சொல்கிறேன். he went for a job, he quit that, he started a business. அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ அவங்களுடைய சொந்த பந்தம் பூரா அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கா. ஸோ இவர் தான் இவங்க தான் முதல்ல ஒர்க்கிங் பர்சன். அவங்களெல்லாம் ஜாலியாக வச்சுப்பார். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வேலை அங்கே ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவர் ஒரு பின்னாடிலேருந்து செயல்படுறாரு. ஸோ இவங்க எப்படின்னா ஒரு மாஸ்டர். ஃபஸ்ட்டு இவங்க வேலை பண்ணுவாங்க, அந்த வேலைக்காக இன்னொருத்தரை வைப்பாங்க, இவங்க பின்னாடி பெரிய ஆளாயிருவாங்க. இன்னொரு வேலைக்கு வைப்பாங்க, அவங்களுக்கு அவங்கள ஃப்ரீயாக வச்சு இவங்க அவங்களுக்காக வேலை பண்ணி அவங்கள இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து இவங்க மேலே வந்துடுவாங்க. இப்படி ஸ்டெப்பாக அவங்க அழகாக கொண்டு வருவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை. இதுதான் சொன்னேன். இந்த லாஜிக்கெல்லாம் என்கிட்ட இல்லை சார், இதெல்லாம் இல்லை சார், நான் ரொம்ப ஏமாளியாக இருக்கேன் சார்னால் தயவு செய்து அவங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.